ஏண்டா ஆத்துல இருக்கிற அத்தனை டால்கம் பவுடரையும் எடுத்து முகத்துல பூசிட்டியா? ஜப்பான்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்கு எங்க ஆபீஸை டேக் ஓவர் பண்றதுக்கு. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிடுத்து போங்கோ. நேக்கு கூடி சீக்கிரமே ஜிஎம் ஆயிட்டு ப்ரமோஷன் கிடைக்க போறதுனா பாத்துக்கோயே. வாவ் 10,000 rupees. நீ எனக்கு இந்த பணத்தை தரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? Thank you so much. உன் கூட இருந்தா பொழுது போறதே தெரியல தெரியுமா? ஏன் அன்னைக்கு நீ வாட்ச் கட்டலையா? என்கிட்ட டைம் கேட்டதா நான் சொல்லிருப்பேனே. என்னது ஷாமோட போட்டோ இருக்கு? ஷாமுக்கு 8 ஓ மை காட். ஐயோ இவன் கூடவா நம்ம டேட் வச்சிட்டு இருந்தோம்? இனிமே உன்னோட சகவாசமே வேண்டாமாப்பா. தினம் ஒரு டேட் நலஞ்சா இந்த மாதிரி வியாதி ஏன் வராது? உயிர் போனா பரவாயில்ல, மானம் போயிடுச்ச போங்கோ. மானத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறவன் இல்ல இவன். நீ என்ன அந்த மாதிரி இந்த மாகி மாதிரி குஞ்சால் அரிப்பு மருந்து கிஞ்சால் இழிப்பு மருந்துங்கிற மாதிரி அடுக்கா நடிச்சுட்டு வந்திருக்காய்? ஏண்டா சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்றதுக்காக ஒரு நல்ல விளம்பரத்திலேயாக்க நடிச்சுட்டு வந்திருக்காய். இதனால உனக்கு எவ்வளவு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு. Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage, Krishna Cottage. Friendship தான் ஒரு பூக்கூடை. போய் ஜிஞ்சர் டீயை சாப்பிட்டு வேலையப்பார். சும்மா அட்வான்ஸ்னு அட்வான்ஸா போயிட்டு இருக்காத. என்னோட மதிப்பு மரியாதையும் உனக்கு இப்ப புரியாது உப்ளி. வெயிட் அண்ட் see. தள்ளு. Ladies and gentlemen, நீங்க எல்லாரும் என்னோட ரெகுலர் கஸ்டமர்ஸ். அதனால நீங்க காஃபி ஷாப்க்கு நீங்க எல்லாரும் காஃபி சாப்பிட வரீங்க? இல்ல இல்ல, என்னோட அழக ரசிக்கிறதுக்கும் என்னோட ஸ்வீட் வாய்ஸை கேட்கறதுக்கு தானே வரீங்க. இந்த லூஸ் உப்ளி கிட்ட அதை சொல்லுங்க. ஏன்னா என்னோட சம்பளத்துல இத்தனூண்ட அட்வான்ஸ் கேட்டா அதை அவன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால நீங்க எல்லாரும் எனக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு அழகா சர்வ் பண்ண, நீங்க கேட்ட உடனே நான் பண்ணு கொடுக்கல, நீங்க கேட்ட உடனே நான் ஜிஞ்சர் டீ கொடுக்கல. இது அந்த லூசு கிட்ட சொல்லுங்க. இப்போ எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாம் கையை தூக்குங்க பார்க்கலாம். சார் எதுக்கு சார் எச்சகைய மேல தூக்குறீங்க? காபி ஷாப் உள்ள காக்கா வர போகுது, கீழே இறக்குறீங்களா? என்ன சார் ரொம்ப ஜால்ரா அடிக்காதீங்க, கொடுத்ததை சாப்பிடுங்க, புரிஞ்சுதா? அம்மா பில்லு கொண்டு வாமா. பாத்திய பார்த்தா லூஸ் தனமா தெரியுது. நாளைக்கே மடக்கிற வேண்டியதா. சார் பில் 50 ரூபாயா? சார் நீங்க எனக்கு கொடுக்க போற டிப்ஸ்ல ஒரு சின்ன அமௌண்ட் எனக்கு நீங்க அட்வான்ஸா கொடுங்க. நான் ஒரு வருஷத்துல அதை அடிச்சிடுறேன். ஓ டிப்ஸ் தானே, நான் தரேன். போதுமா? 2 ரூபாய் பரவாயில்ல, உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு சார். எனக்கு தேவை 10,000 ரூபாய். அதுல எனக்கு 2 ரூபாய் கிடைச்சிருக்கு. சோ பாக்கி வந்து 9,998 rupees. Thank you. ஏண்டா ஆத்துல இருக்கிற அத்தனை டால்கம் பவுடரையும் எடுத்து முகத்துல பூசிட்டியா? எங்கேயாக்கும் போயிட்டு இருக்காய்? ஏதா புதுசா மாடலிங் அசைன்மெண்ட் கிடைச்சிருக்கா? யூ எக்ஸாக்ட்லி ரைட். ஒரு சுகாதார மையத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கூப்பிட்டாங்க, அதுக்காக கிளம்பி போயிட்டு இருக்கா. என்னது சுகாதார மையமா? எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போறாய்? கோல்டா, அம்மையா, இல்ல இந்த மேகி நடிச்சிட்டு வந்த மாதிரி சொறி செரங்கு பட தேமலா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இது 4 எழுத்து நோய். 4 எழுத்து நோயா? நாய் காடி நாய்க்கடியாடா? சி அது இல்ல. பின்ன எய்ட்ஸா? ஆமாண்டா. சூப்பர்டா. கைய குடுறா. சொசைட்டிக்காக உருப்படியாயிட்டு இப்பதாண்டா நீ ஒரு காரியம் பண்ணிருக்காய். மக்களுக்காக எவ்வளவு பெரிய தியாகம்டா நீ பண்ணிருக்காய். கீப் இட் அப்டா, கீப் இட் அப். அது மட்டும் இல்லடா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்சா நிறைய பணம் புகழ் பேர் எல்லாம் கிடைக்கும். நிறைய பணம் கிடைக்குமாடா? ஏடா சாம், அவ்வளவு பணத்தை வச்சுட்டு நீ என்ன வாக்கம் பண்ணுவாய்? அந்த பணத்துல ஒரு ஹோம் தியேட்டர் வாங்கி நிறைய இங்கிலீஷ் பட சிடி எல்லாம் வாங்கி போட்டு பார்த்து ஆக்டிங் கத்துக்குவேன். நானும் தான் உழைக்கிறேன் நாய் மாதிரி. ஆனா இந்த மாசாந்திர சம்பளத்தை தவிர நேக்கு வேற எந்த கிம்பளமும் கிடைக்க மாட்டேங்கிறது. என்ன பண்றது? ஏண்டா சாம், நோக்கு பணம் கிடைக்குமோனோ? அதுல நேக்கு ஏதாவது பங்கு குடிப்பியாடா? தெரியுமே உன்னோட அல்ப புத்தி. இந்த சிடி எல்லாம் வாங்கினதுல மீதி காசு இருக்கும்,
அந்த காசை உனக்கு தரேன், வச்சு என்ஜாய் பண்ண. ஆனா அந்த ஹோம் தியேட்டர் வாங்கிட்டு மிச்சமாற காசை நேக்கு தந்துருவியனோ? டிங் டிங். நான் தரேன், எனக்கு இப்ப லெமன் டீ போடு போ. சரிடா, போட்டு தொலைறேன்டா. Like in plastic, it's fantastic. You can brush my hair, undress me everywhere. Imagination, life is your creation. Come on, Barbie, let's go party. I'm a Barbie girl in the Barbie world. Life is Pongo. plastic, it's fantastic. என்ன போங்கோது, நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? நேக்கு கை கொடுக்க மாட்டியா? ஏன் எதுக்கு? அப்படி கேளு. எங்க ஆபீஸ்க்கு ஜப்பான்ல இருந்து ஒரு டீம் வந்திருக்கு எங்க ஆபீஸை டேக் ஓவர் பண்றதுக்கு. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சு போயிடுத்து போங்கோ. நேக்கு கூடி சீக்கிரமே ஜிஎம் ஆயிட்டு ப்ரமோஷன் கிடைக்க போறதுனா பாத்துக்கோயே. வாவ், ஏய் கிரேட் ராக்ஸ். இப்போ நிஜமாவே கை கொடுக்கலாம். Thank கங்க்ராச்சுலேஷன்ஸ். you. நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கர். ம், உன்னை தேடி ப்ரமோஷன் எங்க இருந்தாலும் வரும். எனிவே குட். thank you. இனிமே நான் அந்த கார்மேகத்துக்கு குண்டு கார்மேகம். குண்டு கார்மேகத்துக்கு பயப்படவே வேண்டாம். இனிமே நான் நிக்குமோ நிக்காதோக்கு பயந்தா போதும். ஆ? நிக்குமோ நிக்காதவோ? அது யாரு? அதான் சொன்னேனே போங்கோ, ஜாப்பனீஸ் டீம் வந்திருக்குன்னு. அதோட லீடர் போங்கோ, கேப்டன், தலைவர். பேரே சரியில்லை. நிக்குமோ நிக்காதோன்னு. பவர் ஆக்சனோட பேங்க் ஓடுமோ ஓடாதோ? ஏன் போங்கோ இப்படி ஆரம்பத்திலேயே அவசரம் முடிச்ச மாதிரி பேசுற? நேக்கு எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு போங்கோ. யூர் ரைட் ராக்ஸ். எனிவே இந்த குட் நியூஸ்க்கு ஸ்வீட் எடு. அந்த ஸ்வீட்டை கேட்க தான் போங்கோ நானே உங்ககிட்ட வந்திருக்கேன். அல்ப. அல்ப நான் இல்ல போங்கோ, அந்த கரும முடிச்ச ஜாப்பனீஸ்காரன். நிக்குமோ நிக்காதோ தான். பாழா போனவன். எப்பயோ ஒரு தடவை இந்தியா வந்திருக்கான். அப்ப யாரோ ஒருத்தங்கிட்டேருந்து சக்கரை பொங்கலை வாங்கி தின்றுருக்கான். அப்பேலேருந்து என்ன எப்ப பார்த்தாலும் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல் சக்கரை பொங்கல்னு என்ன ரொம்ப இம்சிக்கிறான் போங்கோ. பாரு, என் கெட்ட நேரம். அந்த கரும முடிச்ச கார்மேகத்துக்கு ஒரு அத்தன்னா, இந்த ஜாப்பனீஸ்காரனுக்கு ஒரு சக்கரை பொங்கல். நான் என்ன பண்றது? பொங்கோ ப்ளீஸ் போங்கோ, எனக்காக கொஞ்சம் சக்கரை பொங்கல் பண்ணி கூட. நோ சான்ஸ். எனக்கு சாதாரண பொங்கலே பண்ண தெரியாது. அப்புறம் தானே சக்கரை பொங்கல். போடா வேற ஆளை பாரு. ஐயோ போங்கோ, அது ரொம்ப சிம்பிள் போங்கோ. பொங்கலை எப்படியோ பண்ணி வச்சுக்கோ, ஆ, சர்க்கரையை இன்னொரு பாத்திரத்துல வச்சுக்கோ. பண்ணின பொங்கலை அப்படியே எடுத்து சர்க்கரையில கொட்டிடு. அதான் சக்கரை பொங்கல் முடிஞ்சு போயிடுத்து. அப்படியா? அவ்வளவு ஈஸியா? ஆமா. அது நீயே செஞ்சுக்கோ போ. உன்னோட அந்த நிக்குமோ நிக்காதோக்கு நீ செய்யற சக்கரை பொங்கலே ஜாஸ்தி போ. பொங்க 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 பொங்க. நிறுத்துடா. சரி பண்ணி கொடுக்குறேன் போ. தேங்க்ஸ் பொங்கோ. என்னது இவ ஏதோ ஒரு பேச்சுக்கு நம்ம சக்கரை பொங்கல் பண்ணி கொடுன்னு கேட்டா இவ பாட்டுக்கு பண்ணி தரேன்னு சம்பவிச்சிட்டா. இவ பண்ற பொங்கலை அந்த நிக்குமோ நிக்காதோ சாப்பிட்டான்னா அவன் திரும்ப இந்தியாவுக்கு வரவே மாட்டானே. ஏய், என்ன இந்த மாதிரி பேசுற? நான் பண்ற பொங்கல் அந்த நிக்குமோ நிக்காதோ சாப்பிட்டான் அப்படியே சென்னையில ஆணி அடிச்ச மாதிரி நிப்பான். ஆணி அடிச்சா யாரும் உட்காந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டு இருக்க மாட்டா. டைரக்டா ஆம்புலன்ஸ்ல ஏறி ஹாஸ்பிட்டல் யாக்கு லேண்ட் ஆவா. சரி சரி, நான் போய் அரிசி வெல்லம் நெய் எல்லாத்தையும் வாங்கி வந்துட்டுமா? எதுக்கு இதெல்லாம்? அடி பாவி, பொங்கல் பண்றதுக்கு அதெல்லாம் தாண்டி தேவை. ஓ, கவலைப்படாத ராக்ஸ். இருந்தாலும் ஒரு ஞாபக மருதியில கேட்டுட்டேன். நான் பண்ற இந்த பொங்கல் வந்து எவ்வளவு ஃபேமஸ் ஆக போகுது பாரு. எல்லாரும் பொங்கோஸ் பொங்கல்னு பேச போறாங்க. டோன்ட் வரி மேன். என்ன பொங்கோஸ் பொங்கலோ, நானாக்கும் அந்த பொங்கலை முதல் தடவையாட்டி சாப்பிட போறேன். அதுக்காக தான் இந்த பொங்கலுக்கு நான் ஊருக்கு கூட போறது இல்லை. கவலைப்படாத ராக்ஸ். இந்த பொங்கலை நான் எப்படி செய்ய போறேன் பாரு. ஜமாயிச்சிடுறேன். ஆமா, சாம் எங்க? சாமா, அவனுக்கு ஏதோ மோல்டிங் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதை பத்தி மேகிட்ட சொல்றதுக்காக காஃபி ஷாப்புக்கு போயிருக்கான். பரவாயில்லையா? இந்த பொங்கலுக்கு எல்லாருமே பிஸி. மேகி ஊட்டி போறா. சாம்க்கு மாடலிங் சான்ஸ் கிடைச்சிருக்கு. அர்து கூட மாட்டு பொங்கலுக்கு மாடு வேஷம் போட்டு அந்த ஸ்டாச்சுக்கு நடுவுல டான்ஸ் ஆட போறானா. நீ மட்டும் என்ன பொங்கல் செய்ய போற? நான் அந்த பொங்கலை உட்காந்து சாப்பிட போறேன். எனிவே இந்த பொங்கலை நான் இப்ப தயார் பண்ண போறேன். லெட் மீ கெட் ரெடி. எப்படியாவது ஸ்டார்ட் பண்ண போறாய்? முதல்ல என்னோட நெயில்ஸ் ட்ரிம் பண்ணணும். ஏன் பொங்கோ, நீ திருந்தவே மாட்டியா? எது எப்படியோ அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு நிக்குமோ நிக்காதோ நிக்கிறானோ இல்லையோ, நான் நிப்பேன் ஜிஎம்மா.
ஏய் மேகி, என்னாச்சு மேகி உனக்கு? ஒன்று ரொம்ப சந்தோஷமா இருக்க, இல்லை ரொம்ப டல்லா இருக்க? என்ன உனக்கு பிரச்சனை? அது இல்ல சாம், நான் வருஷம் பொங்கல் ஹாலிடேஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் ஜாலியா ஊட்டிக்கு போய் ஊர் சுத்துவேன். ஆனா இந்த வருஷம் நான் என்ன பண்ணுவேன்? என்கிட்ட பணமே இல்ல. நான் என்ன பண்றதுன்னே புரியல. பணம் நிச்சயமா கிடைச்சுன்னு சொன்னியே மேகி, கிடைக்கலையா? அது இல்ல சாம், என்னோட சேலரியில நான் அட்வான்ஸ் கேட்டா அவன் தர மாட்டேன்னு சொல்றான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஓ சரி, இந்த கவரை பிரிச்சு பாரு. நானே இங்க புலம்பிட்டு இருக்கேன், இப்ப இந்த கவரை பிரிச்சு பார்க்கணுமா? அதை பிரிச்சு பார்க்கறியா? என்னடா இருக்கு உள்ள? பிரிச்சு பாரு. வாவ், 10,000 rupees. நீ எனக்கு இந்த பணத்தை தரும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? Thank you so much. எஸ் மேகி, இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வந்தது நான் தான். உன்னோட இந்த ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன் சாம். ஆமா, எவ்வளவு பணம் உனக்கு எப்படி கிடைச்சது? அது அது உனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு தேவை பணம், கிடைச்சது, கொடுத்துட்டேன். இதை வச்சுட்டு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கியா? சரி, பாய் பாய் பாய். யார் இந்த பொண்ணு? எங்கேயோ பார்த்த முகம் மாதிரி இருக்கே. சீதாவா, கீதாவா, ரம்யாவா? யார் இவ? அன்னைக்கு நம்ம கூட ஹோட்டலுக்கு வந்தாலே. சாப்பாடு பிடிச்சிருந்ததா? வேற எங்கேயும் போலாமா? ஓகே, வா போலாம். உட்காரு. That's just how rude boys play. I don't have to take you there. I can please you in other ways. அதே ஃபிகர் தான் இது. ஆஹா, மாட்டிக்கிச்சு இன்னைக்கு. ஐயோ, ட்ரெஸ்ஸு கேவலமாக இருக்கே. இதை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சரி, வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடலாம். ஓகே, டன். காஃபி? What is your name? பானு. Banu. Nice name. Where is the place? How is the coffee? My preparation. அண்ணா. அடி பாவி, அண்ணாவா? நான் சாம். ஐ சாம், நீ எங்க இங்க? எங்கெல்லாம் பொண்ணுங்க இருக்கோ அங்கெல்லாம் அந்த அழகான சாம் இருப்பான். போன வருஷம் நியூ இயர்ல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. போன வருஷம் நான் பயங்கர பிஸி. இப்போ உனக்காக ஃப்ரீ. இப்போ டேட் போலாமா? ஓ எஸ். உன் கூட இருந்தா பொழுது போறதே தெரியல தெரியுமா? ஏன் அன்னைக்கு நீ வாட்ச் கட்டலையா? என்கிட்ட டைம் கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேனே. அடி பாவி, அந்த உப்புலி உனக்கு வெறும் காஃபியா கொடுத்தா, சிப்ஸ் கொடுக்கல? தடிய, நான் போய் எடுத்துட்டு வரேன், நீ உட்காந்துரு. என்னது, ஷாமோட போட்டோ இருக்கு? ஷாமுக்கு 8 ஓ மை காட். ஐயோ, இவன் கூடவா நம்ம டேட் வச்சுட்டு இருந்தோம்? இனிமே உன்னோட சகவாசமே வேண்டாமாப்பா. ஐயோ, நல்லா ஏமாந்துட்டோம். ஐயோ, இனிமே இவ சகவாசமே வேண்டாம். இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். நல்ல வேலை, இப்பயாவது உண்மை தெரிஞ்சதே. ஐயோ, கிளம்பிட வேண்டியதுதான். நல்ல வேலை, ஜாக்கிரதையா இருந்துட்டோம் இவ்வளோ நேரம். ஓ
பானு இந்தா ஜிப் சாப்பிடு. சாரி சாம், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் இப்பவே கிளம்புறேனே. பானு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ சொன்ன டேட் போலான்னு. இல்ல, முக்கியமான இன்டர்வியூ இருக்கு. என்ன பானு விளையாடுற? இன்னொரு நாள் பாத்துக்கலாம். பானு சாம் பாய். ஏய் பானு, ஏய் சொல்றது கேளு பானு. பானு நில்லு பானு. பானு எங்க போற? பானு ச்சே, எனக்கு தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். தினம் ஒரு டேட் அலைஞ்சா இந்த மாதிரி வியாதி ஏன் வராது? உயிர் போனா பரவாயில்ல, மானம் போயிடுச்ச போங்கோ. மானத்தை பத்தி எல்லாம் கவலைப்படுறவன் இல்ல இவன். ஒரு மூங்கில் கொம்பு கூட புடவை சுத்துனா அது பொண்ணுன்னு அது பின்னாடியே அலையிற ரகம் தான் இந்த சாம். போங்கோ, எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்த வியாதி இன்னும் எங்க மாமாவுக்கு வரல? சொல்லு போங்கோ சொல்லு, போஸ் கொடுக்காத. இந்த வியாதி என் மாமாவுக்கு எப்ப வரும்? வருமா வராதா இந்த வியாதி என் மாமாவுக்கு? டேய், நீ இருக்கும்போது எப்பறம் அந்த வியாதி உங்க மாமனுக்கு வரும்? நீயே ஒரு பெரிய வியாதி. ஏய், அடங்கு. என்ன சாம், ஊரெல்லாம் உன் பேச்சாவே இருக்கு? பஸ்ல போனா பஸ் பின்னால உன் போஸ்டர், ஆட்டோல போனா ஆட்டோலயும் உன் போட்டோ, ஷாப்பிங் சென்டர் போனா அங்க உன் போட்டோ, காஃபி ஷாப் போனா அங்க உன் போட்டோ, மார்க்கெட்ல உன் போட்டோ. ஏய், என்ன நடக்குதுமா நீங்க? என்ன நடக்குது? ஏய், புகழ் பெற்றவங்களோட போட்டோவை பட்டி தொட்டிலாம் ஓட்டுறதானே வழக்கம். அந்த விஐபி லிஸ்ட்ல இப்ப நானும் இருக்கேன். ஆமா ஆமா, இது யாருக்கு வேணா வரலாம். எது புகழா? இல்ல வியாதி. ஏய், ரொம்ப பேசின தூக்கி போட்டு மெரிச்சிருவேன். நீ வாய முடுறா. அது எப்படி இப்படி இப்படி மேகி மட்டும் ஒரு ஆடுக்கு போயிட்டு வந்தா அவளை ஓட்டுவீங்க. சாமர தலையா குப்பி மேகி தலை டப்பி. சீ, முடுவாய. நான் உன்னை ஓட்டுறேன் பாரு இப்போ. சுமார போங்க. அதாவது பரவாயில்ல, சாரி, மருந்து போட்டா போயிடும். இது எதுடா? என்னது செல் மட்டும் தண்ணி ஆடிட்டு இருக்கு? ஓ, கால் வருதா? ஹலோ, யாரு? ஓ, நிக்குமோ நிக்காதவா? குட் மார்னிங் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்க. அதான் கன்ஃபார்ம் ஆயிடுதே. ஆமாம்மா, நாளை காலையில் ஷார்ப்பாக 10 மணிக்கு நாம் பெரம்பூர் கோச் ஃபேக்ட்ரிக்காகவும் போகிறோம். ஆமாம்மா, அந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் உங்களோட அந்த சுகர் பொங்கல், அதான் சக்கரை பொங்கல், அது கூட நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். அதனால நீங்கள் வந்தேன்னா அப்படியே அப்படி கையில் வழிச்செடுத்து நன்னா மூக்கு பிடிக்க சாப்பிட்டுடலாம். ஓகேவா? சரி சார், அப்போ நான் வச்சுட்றேன். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். குட் நைட். பை சார். ஓய், யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அதான்டா என்னோட ஜாப்பனீஸ் டீம் லீடர் நிக்குமோ நிக்காதோ, அவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். ஓ, அவர்கிட்ட தமிழ்ல பேசுறியா நீ? ஆமா, பின்ன அவர்கிட்ட நான் ஜாப்பனீஸ்ல பேசினேன்னா அப்புறம் எல்லாருக்கும் புரியாதோனோ? புரியாதா? ஆமா, புரியாதோனோ? புரியாதா? ஆமாண்டா, புரியாதோனோ? புரியாதானோ? என்னடா சொல்ல வர நீ? ஏண்டா புரியுமா புரியாதா? புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். புரியாதா? அப்போ தமிழ்ல சொன்னா புரியாதா? ஆமா, தமிழ்ல சொன்னா புரியாது. எங்க இன்னொரு தடவை சொல்லு. அது அவங்களுக்கு எல்லாம் புரியாதோன்னோ? புரியாதா? விட்டு தொலையண்டாத. புரியணுன்றதுக்காக தானே சொல்ற. ஆமா, அப்புறம் ஏன் புரியாதுன்ற? நான் கரெக்டா தானே சொன்னேன். இன்னொரு தடவை சொல்லு. அவங்களுக்கு எல்லாம் புரியாதோன்னோ? பாத்தியா, அவங்களுக்கு எல்லாம் புரியாதோன்னோ? புரியணும் இல்லடா நீ சொல்றது. ஐயோ, என்ன விடுறா, தெரியாதமா சொல்லி தொலைச்சிட்டேன்டா. சரி, உங்க அம்மாட்ட இருந்து ஏதோ போன் வந்ததே, என்னவாக்கு விஷயம்? ஆமா, அவங்க பொங்கலுக்கு ஊருக்கு வர சொல்றாங்க. சரி, அப்ப போண்டி தானே. இங்க நீ என்ன கலெக்டர் உத்தியோகமா பாத்துட்டு இருக்க? வேலை பெருசா தட்டுன்னு போறதுக்கு வெட்டி ஆபீசர் வேலை பாத்துட்டு இருக்க. ஓவரா பேசுற. அட போடா, எய்ட்ஸ் விளம்பரத்துக்கு நடிச்சல்ல? ஆமா, அதோட போஸ்டரை எல்லா இடத்துலயும் ஓட்டிருக்காங்கடா, தமிழ்நாடு பூரா. இது பத்தாதுன்னு பாண்டிச்சேரியில வேற எங்க பார்த்தாலும் ஓட்டிருக்காங்க. நான் என்னமோ அதோட விழிப்புணர்ச்சிக்காக நடிச்சேன். அதுக்கு போய் என்ன எல்லாரும் தப்பா பாக்குறாங்கடா. எனக்கு அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனாலதான் நான் பாண்டிச்சேரி போல. சரி சரி விடுறா, நீ நடிச்ச விளம்பரம் அப்படி, அவ்வளவுதானே. ஏண்டா உங்க அப்பா அம்மா இதுக்கெல்லாம் என்ன, உனக்கு என்ன எய்ட்ஸ் வந்திருக்கு நான் நினைச்சிட்டு இருக்க போறா? இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணாதடா கண்ணா. நல்ல காரியம் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க. இல்லடா, எங்க அப்பா அம்மாவால கூட இதை புரிஞ்சுக்க முடியலடா. அவங்க கூட என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்க. எனக்கு அதான் கஷ்டமா இருக்கு. டேய், நீ எதுக்காக தேவையில்லாம அதுக்கு போய் கவலைப்பட்டு இருக்காய்? ஏண்டா
நீ என்ன அந்த மாதிரி இந்த மேகி மாதிரி குஞ்சால் அரிப்பு மருந்து கிஞ்சால் இழிப்பு மருந்துங்கிற மாதிரி அடுக்கா நடிச்சுட்டு வந்திருக்காய். ஏண்டா சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்றதுக்காக ஒரு நல்ல விளம்பரத்திலேயாக்க நடிச்சுட்டு வந்திருக்காய். இதனால உனக்கு எவ்வளவு பப்ளிசிட்டி கிடைச்சிருக்கு. டேய் இதுக்கு தேவையில்லாம கொலைப்பட்டு இருக்காதரா. உங்க அப்பா அம்மாக்கு உன்னை பத்தி தெரியாத ஒன்னும். நோவா எஸ்ஸா? நான் ஒன்னாதானே சொன்னேன் இப்போ. சொல்லு. அதுலடா உங்க அப்பா அம்மாக்கு உன்னை பத்தி நல்லா தெரியாத ஒன்னும். பத்தியா நோவா எஸ்ஸா? டேய் நான் ஒழுங்கா தானே பேசின்னு வந்தேன். எங்க அப்பா அம்மாக்கு என்னை பத்தி நல்லா தெரியும்டா. ஆனா நீ என்ன சொல்ற? உங்க அப்பா அம்மாக்கு உன்னை பத்தி தெரியாதோன்னோ அப்படின்ற. அப்ப நோவா எஸ்ஸா? ஆமாண்டா நான் இந்த தடவை தப்பா தானே பேசிட்டேன். நீ மறுபடியும் சொல்லு. இல்ல உங்க அப்பா அம்மாக்கு நல்ல இது எனக்கு வரலடா. விட்டு தொலையேண்டா. நான் கேட்ட பேப்பர் எங்கடா? இதோ நீ கேட்ட பேப்பர். அப்பா தேங்க்ஸ்டா. என்னோட ஜாப்பனீஸ் லீடர் நிக்குமோ நிக்காதோ இருக்கானோ அவரோட போட்டோ வந்திருக்கு. அவர்தானே? பாக்குறதுக்காக தான் நான் உன்கிட்ட கேட்டேன். நல்லா தான் இருக்கார். என்னமோ சரிடா. நான் நாளைக்கு 10 மணிக்கு அவரை தான் பார்க்க போனோம். சரி கிளம்புறேன். இதுக்கெல்லாம் நீ வந்து தேவையெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காது கேட்டியா? ஐம் ஹாப்பிடா. நீ தான் சொல்லிட்டியே. தேங்க் யூ. கடைசில ஒரே ஒரு தடவை சொல்லு. அது உங்க அப்பா அம்மாக்கு இதெல்லாம் தெரியாதோன்னோ. நோவா எஸ்ஸா? அரைச்சு போடா. பொங்கோ எங்க அம்மா எவ்வளவு நன்னா சக்கரை பொங்கல் பண்ணுவா தெரியுமா? வழக்கமா சாப்பாட இப்படி சாப்பிடறனா சக்கரை பொங்கல் பண்ணா மட்டும் அப்படியாக சாப்பிடுவேன். ஏன்னா எங்க அம்மா சக்கரை பொங்கலை கொண்டு வந்து என் கையில வச்சான்னா அந்த நெய் அப்படியே இங்க ஒழுகி இங்க ஒழுகி இங்க ஒழுகி இங்க ஒழுகி முழங்கை வரைக்குமாக்கும் ஒழுகும். அதனாலதான். அவ்வளவுதானே. நான் பண்ற பொங்கலை சாப்பிட்டு பாரு. அப்படியே பார்த்து சாரதி கோயில் பிரசாதமானு கேட்பாங்க. ஓ ஏன் பொங்கோ இந்த முந்திரி பருப்பு இந்த திராட்சை இதெல்லாம் நிறைய போடுவியனோ? சிச்சி இதெல்லாம் போடாம கூட பொங்கல் பண்ணலாம்டா லூசு. பொங்கோ அப்படிலாம் பண்ணேன்னா பொங்கல் பொங்கல் மாதிரி வராது. எங்க அம்மா இதெல்லாம் போடுவா பொங்கோ. அதனால நீயும் போடேன் பொங்கோ ப்ளீஸ். நான் கூட எங்க அம்மா அதை அப்படியே வச்சிருக்கப்போ இந்த முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் அப்படி திருத்தனமா எடுத்து சாப்பிட்டுருவேன். எவனோ ஒரு நிக்குமோ நிக்காதோ சாப்பிட போறானா அதுக்கு என் காசெல்லாம் வேஸ்ட் ஆகுது போடா. போங்கோ உனக்கு என்ன? உன் காசு வேஸ்ட் ஆகக்கூடாது அவ்வளோதானே. இந்த அரிசிக்கான 10 ரூபா, அப்புறம் இந்த முந்திரி பருப்பு திராட்சை இதுக்கெல்லாம் 12,000 ரூபா, எல்லாத்தையும் சேர்த்து 22,000 உனக்கு கொடுத்துட்றேனே. நெய் காசு யார் கொடுப்பாங்க? உங்க பாட்டியா? ஓ சரி அதுக்கு ஒரு 5 ரூபா போட்டுக்கோ. 37 ரூபா 50 பைசாவை கொடுத்துட்றேனே அவ்வளோதானே.